தில்லி விமான நிலைய முனையத்தின் மேற்கூரை ஒரு நாள் பெய்த மழைக்கே இடிந்து விழுந்ததால் அங்கு நின்றிருந்த வாகனங்கள் பல சேதமடைந்தன. இந்த விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டார். 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சென்ற மார்ச் மாதம் இதே முனையம் தான் ரூபாய் 7,000 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் பிரதமரால் மிகவும் கோலாகலமாக ரூபாய் 450 கோடி செலவில் திறந்து வைக்கப்பட்ட ஜபல்பூர் விமான நிலைய முனைய கட்டடத்தின் மேற்கூரை ஒரு நாள் மழைக்கே இடிந்து விழுந்துள்ளது. என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? மும்பையில் 6 மாதங்களுக்கு முன்பு ரூபாய் 18,000 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட அடல் சேது விரைவு பாலத்தின் சர்வீஸ் ரூட்டின் ஒரு பகுதி பிளவுபட்டு பின்பு அதை சரி செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பீகாரின் ஆரரியாவில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பதற்கு முன்பே இடிந்து விழுந்தது பீகார் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாரத்திற்கு உள்ளாக அடுத்தடுத்து புதிதாக கட்டப்பட்ட 4 பாலங்கள் இடிந்து விழுந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அயோத்தி ராமர் கோயில் கட்டிமுடிக்கப்பட்டு 6 மாதங்கள் கூட நிறைவடையாத நிலையில் கோயிலின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகுவதாகவும் மழைநீர் வெளியேறுவதற்கான கட்டமைப்பு அங்கு இல்லை எனவும் வெளிவந்துள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமர் கோயில் கட்டுமானத்தில் ஊழல் அரங்கேறியுள்ளதா? பருவமழை தொடங்கி முதல் மழை பெய்த போதே ராமர் கோயிலின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் கசிவதாக தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் கோயில் கட்டுமானத்தில் அலட்சியம் கட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள தலைமை அர்ச்சகர் இத்தனை பொறியாளர்கள் இருந்தும் கோயில் வளாகத்தில் இருந்து மழைநீர் வெளியேறுவதற்கான கட்டமைப்பு இல்லை என தெரிவித்துள்ளார். ராமர் சிலைக்கு மிக அருகே அர்ச்சகர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு நேராக மழைநீர் கசிவதாகவும் இந்த இடத்தில் தான் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் விஐபி தரிசனத்திற்கு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் சமீபத்தில் பெய்த கனமழையால் ராமர் கோயிலுக்கு செல்லும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதாகவும் சில இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னும் எவ்வளவு பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? पूरा बुक पेज वर्क का ही है. पूरा बुक का?